நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். 2020 மற்றும் 2021 வரப்போகிற 10,276 எஸ்ஐ அண்ட் பிசி கான்செப்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் எஸ்எஸ் பப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிற புக்கு ட்ரை பண்ணுங்கள். கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்காங்க. 2019 மாத்திரம் சமச்சீர் புக் நியூ எடிஷன்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் 6th to 10th வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 700க்கும் மேற்பட்ட பக்கங்கள் இருக்குது. இந்த புக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். இந்த புக்கை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 50 டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டெஸ்ட் பேஜுக்கு வந்து 80 கொஸ்டின் பேஸ் பண்ணி டோட்டலாக உங்களுக்கு வந்து 50 டெஸ்ட் பேஜ் இருக்குது. டெய்லி ஒரு டெஸ்ட் பேஜ் பேஸ் பண்ணி 50 நாள் 50 டெஸ்ட் பேஜ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 8300806737 வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த புக்கு உங்களுக்கு வந்து வீட்டுக்கு டோர் டெலிவரி வந்து கேஷ் ஆன் டெலிவரி மூலியமாக செய்யப்படும். போட்டித் தேர்வுக்காக படித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணைவன் சார்பாக வணக்கம். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டு குரூப் டியில் கேட்கக்கூடிய ஏஜி சம் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 2 சம்மம் வந்து ஆர்ஆர்பி ஜேஇயில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின். நம்ம பண்ணுற மேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேயில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின் தான் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ஏஜி சம் நிறைய பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஆர்ஆர்பியில் கேட்கக்கூடிய மேக்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுக்கான வீடியோ லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி நம்ம 2 சம் பார்க்க போகிறோம். எக்ஸாம் ஆகஸ்ட் மாதம் வந்துடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போயே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓராண்டுக்கு முன்னால் 2 சகோதரர்களின் வயது விகிதம் 2:3 இருந்தது. அவர்களின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை 12 ஆகும். இப்போது அவர்களின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 அண்ணன் தம்பி இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஓகே, 2 அண்ணன் தம்பி இருக்காங்க. அவங்களோட வயது விகிதம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஸோ இப்போ வந்து 2020 அப்படின்னா 2019 அவங்களோட வயது விகிதம் 2:3 வந்து இருக்குது. 2:3 இருக்குது. இப்போ அவங்களோட வயதுகளின் கூட்டுத்தொகை வந்து 12. கூட்டுத்தொகை அப்படின்னா வந்து வேறு ஒன்றும் கிடையாது. அண்ணனோட வயதையும் தம்பியோட வயதையும் கூட்டணும் அப்படின்னா 12 வருது. 2 பேரோட வயதையும் வந்து கூட்டணும் அப்படின்னா வந்து 12 வருது. அப்படின்னா அவங்களுக்கு வந்து தனித்தனியாக கேட்டிருக்காங்க, என்ன ஏஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஈஸியான சம் தான். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சம் வந்து இதுக்கு வந்து ஒரு ட்ரிக்கும் வந்து இருக்குது. அதையும் நான் வந்து ஃபைனலாக வந்து சொல்கிறேன் எப்படின்னு நான் சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம சம்குள்ளே போயிடலாம். ஓகேவா? எப்படி வந்து கரெக்டாக வந்து ஈஸியாக ஷார்ட்கட்டில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி சம் கேட்டாங்க அப்படின்னா இன்னொரு ஷார்ட்கட்டும் இருக்குது. அதையும் நான் வந்து ஃபைனலாக வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 சகோதரர்களின் வயது விகிதம் ஓராண்டுக்கு முன்னால் அப்படின்றப்ப 2:3 வந்து இருக்குது. ஓராண்டுக்கு முன்னால்னா -1. ஓகேவா? -1 ஓராண்டுக்கு முன்னால் -1. நமக்கு ஏஜ் தெரியாது அப்படின்றது 2x 3x அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்திருக்கோம். அவர்களின் இப்போ வந்து கூட்டுத்தொகை 2 பேரோட வயசையும் கூட்டணும் அப்படின்னா இப்போ 2020 12 வருது. 2 பேரோட வயசையும் கூட்டினோம்னா வந்து 12 வருது. ஸோ a + b அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஓகேவா? இப்போ அவங்க 2 பேரோட வயசையும் கூட்டணும் அப்படின்னா வந்து 12 வருது. ஓகேவா? ஸோ அப்படின்னா இப்போ அவங்களோட வயசு என்னவாக இருக்கும்? இந்த ரேஷியோலேருந்து +1 தானே அவங்க வயது. ஓகேவா? கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2x 3x அப்படின்னா இப்போ ப்ரெசென்ட்டில் என்னவாக இருக்கும்? +1 சேர்க்க போகிறோம். ஓகே, அவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. 2x +1 3x +1. ஓகேவா? இப்போ நம்ம இதை கூட்டி இதோட நம்ம வந்து ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். அதை நம்ம வந்து இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏஜ் வந்து கரெக்டாக வந்து கிடச்சிரும். இப்போ அவங்களோட ஏஜ் வந்து 2x +1 3x +1 அதான் அவங்களோட ஏஜ். எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து ஏஜ் வந்து கிடச்சிரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2x +1 இது வந்து ப்ரெசண்ட்டு +1 நம்ம வந்து சேர்த்துருக்கோம். புரியுதா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு வருஷத்துக்கு இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்குறப்ப வந்து +1. புரியுதா? (2x + 1 3x + 1 = 12. அதாவது என்னன்னா வந்து 2x + 1 அப்புறம் +3x + 1 இதுக்கு ஈக்குவல் வந்து இந்த 12. ஓகேவா? அவங்களோட வயது இது தான். அவங்க 2 பேரோட வயதையும் கூட்டணும் அப்படின்னா 12 கிடைக்குது. நம்ம அதை வந்து இதை ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து எக்ஸ் கிடச்சிரும். அதை நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஏஜ் கண்டுபிடிச்சிடலாம். இதான் வந்து கான்செப்ட்டு. இப்போ வந்து 2x 3x ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 5x ப்ளஸ் இங்கே ஒரு 1 அங்கே ஒரு 1 இருக்குது.
ஓகேவா. ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 2 வரும், ஈக்குவல் 12. ஓகேவா. ஸோ 5x + 12 ஈக்குவல் 12. ஓகே, 5x ஈக்குவல் இந்த ரெண்டு ஈக்குவலுக்கு இங்கே போகிறப்ப என்னவாகும், மைனஸ் ஆகும். அப்போ 12 - 2. ஸோ ஓகேவா. ஸோ 12 - 2. இப்போ வந்து 5x ஈக்குவல் 10. ஸோ 5x ஈக்குவல் 10. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, x ஈக்குவல் 10/5. இதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா 2, அதாவது வந்து 2 5 10. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 2 வரும். ஓகேவா. எக்ஸோட வேல்யூ என்னது, 2 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. இந்த 2 நம்ம வந்து இதில் அப்ளை பண்ணோம்னா அவங்களோட ஏஜ் நமக்கு கிடச்சிரும். அப்ளை பண்ணுவோமா. அப்போ ஸோ ஏஜ் சம், டைம் அண்ட் ஒர்க்கு இதெல்லாம் வந்து ரயில்வேல அதிகமாக கேட்பாங்க. ஓகேவா. ஸோ 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற கணக்கு எல்லாமே ஈஸி. இந்த மாதிரி சம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா மற்ற சம்லாம் வந்து அடுத்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். டைம் அண்ட் ஒர்க்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்ற சம்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து ப்ரெசண்ட், இப்போ அவங்களோட ஏஜ் என்ன, 2x + 1. 2x + 1 3x + 1. இது வந்து A, இது வந்து B. ஓகேவா. ஸோ இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 2. இப்போ எக்ஸுங்கிற இடத்துல நம்ம வந்து 2 அப்படின்றத அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2 2 + 1, 2 × 2 + 1, 3. எக்ஸோட வேல்யூ 2 + 1. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 2 4. ஓகேவா. இதை நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா 2 2 4 + 1 இருக்குது 5. கமா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 × 2 6, 6 + 1 7. ஓகேவா. ஸோ இதான் வந்து அவங்களோட தற்போதைய வயது விகிதம் 5 7. அது வந்து பி தான் வந்து ஆன்சர். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க, அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம்ம வந்து ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ சம்ம புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஓகேவா. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏ மற்றும் பியின் வயது விகிதம் 2:1 இருந்தது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விகிதம் 3:2 என்று ஆகும். அவர்களின் தற்போதைய வயது விகிதங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா. ஸோ டோட்டலாக வந்து 2 பேர் இருக்காங்க, ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி -4. ஓகேவா. 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து முடித்த காலத்தில் 2:1 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வயது விகிதங்கள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆண்டுகளுக்கு அப்புறம், இப்போ வாழ்ந்துட்டு இருக்க காலத்துலேருந்து 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஃப்யூச்சர். ஓகேவா. ஸோ அவங்களோட அந்த வாழ்க்கைக்கு அவங்க ஒன்றும் போவே இல்லை. அப்போ வந்து 3:2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படின்னா இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற 2020 அவங்களோட ஏஜ் ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. புரியுதா. ஸோ நான் கிளியராக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ 2020 நடக்குது. ஓகேவா. 2020 நடக்குது. ஸோ 2016 4 வருஷத்துக்கு முன்னாடி 2:1 இருக்குது. ஓகேவா. ஸோ அவங்களோட ரேஷியோ வந்து 2:1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏஜ் ரேஷியோ. அப்புறம் 2020 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3:2 அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. புரிஞ்சிருச்சாப்பா. இதுதான் வந்து கணக்கு. அப்படின்னா இப்போ அவங்களோட ஏஜ் ரேஷியோ என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. புரிஞ்சிருச்சா. கிளியராக சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை வந்து கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு கிராஃப் வந்து போடுறேன். அந்த கிராஃபை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க. ஸோ 4 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்றப்ப 2x x. ஓகேவா. ஸோ இது வந்து -4 2016ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. 2016 2x x அவங்களோட ரேஷியோ. அப்புறம் 4 ஆண்டுகளுக்கு அப்புறம்
4 ஆண்டுகளுக்கு அப்புறம் 3:2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போனா இப்போ வந்து அவங்களோட ரேஷியோ என்ன? இது வந்து 2024, இது வந்து 2020ன்னு போட்டிருக்கேன். 16, 20, 24 போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து +4. 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் 3:2, 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2x x. ஓகேவா? அப்படின்னா இப்போ வந்து அவங்களோட ஏஜ் என்னவா இருக்கும்? இப்போ வந்து 2020 ஆகுது. 2016 3x 2x x. ஓகேவா? 2016 2x x அவங்களோட ஏஜ் ரேஷியோ. அப்போனா 2020 என்ன இருக்கும்? இன்னும் 4 நம்ம கூட்டணும் அப்படின்னா வந்துடும். புரியுதா? அப்போனா 2x + 4 x + 4 இதான் அவங்களோட ஏஜ். புரியுதா? இப்போ நம்ம வந்து இதுக்கு எக்ஸை நம்ம கண்டுபிடிச்சி இதில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஏஜ் கிடச்சிரும் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. 2x + 8 போடணும் நம்ம இங்கே. ஏன்றதை நான் வந்து சொல்கிறேன். x + 8 ஈக்குவல் 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ரேஷியோ என்ன? 3/2. இப்போ நம்ம எதுக்கு 8 போட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4, பின்னாடி ஒரு 4 இருக்குது. ரெண்டுத்தையும் கூட்டணும், ரெண்டுத்தையும் நம்ம வந்து கூட்டிக்கணும். அப்படின்றப்ப 8 போட்டுக்கணும். புரிஞ்சிடுச்சா? புரியணும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணணும். இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணி நீங்கள் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ 2x × 2 4x ப்ளஸ் 8 × 6 8 × 2 16. ஓகேவா? ஸோ இது நம்ம வந்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம வந்து இதையும் பார்க்க போகிறோம். ஸோ 3x ப்ளஸ் 8 × 3 24. ஸோ இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ என்ன? இங்கே வந்து ஒரு 4x இருக்குது, இங்கே வந்து ஒரு 3x இருக்குது. இது இங்கே போகிறப்ப இந்த 3x இங்கே வரப்போ கண்டிப்பாக மைனஸாக வரும். அப்படின்றப்ப 4x - 3x 1x ஈக்குவல் இங்கே 24 இருக்குது, இங்கே 16 இருக்குது. இந்த 16 இங்கே போகிறப்ப மைனஸாக போயிடும். அப்போனா 24 - 16 8. எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 8 வரும். ஓகேவா? ஸோ இந்த 8 வந்து இதில் நீங்கள் ப்ரெசென்ட் இப்போ உங்களோட ஏஜ் ரேஷியோ வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும், ஏஜ் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 8. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2x + 4 x + 4. ஸோ ஏபி 2 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 8. ஸோ இப்போ வந்து இந்த 8 2 × 8 16 16 + 4. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 அப்படியே போட்டுக்கோங்க, இறக்கிக்கோங்க. இப்போ வந்து 16 + 4 20. இதையும் கூட்டிங்க அப்படின்னா 8 + 4 12. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 4ஆம் வகைப்பாடில் நீங்கள் அடிச்சிங்கன்னா 5 × 20 3 × 12. ஓகேவா? ஸோ அதாவது வந்து 3 × 12 ஓகே ரைட்டு தான், 3 × 12. ஓகேவா? ஸோ இது வந்து ஏஜி, இது வந்து ரேஷியோ 5:3 தான். பார்த்தீங்க அப்படின்னா 2020 அவங்களோட ரேஷியோ. சி தான் வந்து ஆன்சர். புரியுதா? இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். புரியல அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற எந்த ஒரு எஜுகேஷன் வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி.